அழகா கையில மாங்கடியோட வந்து என்னை வரவேற்பதற்கு, அதுவும் வெற்றிக்கனி அப்படின்னு சொல்லிதான் கையில கொடுப்பீங்க. உங்களை எல்லாம் பார்த்தது அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். நீங்க பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நம்முடைய பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன்னிலையில் மகிழ்ச்சி. அதை விட நீங்கெல்லாம் கையுள்ள மாங்கடியோடு என்னை பார்க்க வந்திருக்கிறதால் கண்டிப்பாக உங்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்கே நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி. தண்ணீர் பிரச்சனை, அந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கண்டிப்பாக முதல் வேலையாக எடுத்து செய்வேன். தண்ணி பிரச்சனை தான். இவ்வளவு நாள் இந்த மாவட்டத்துக்கு இந்த தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஏன் யாருக்குமே மனசு வரல அப்படின்றதால் கேள்வி. மருத்துவர் ஐயா அவ்வளவு அழுத்தம் கொடுத்ததான் அது கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தும் அதில் 2வது திட்டம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த ரொகனைகள் கூட்டு குடிநீர் திட்டத்துல 2வது திட்டத்தையும் வேகமாக நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா சிப்காட் தொழில் வளாகத்துல பெரிய தொழிற்சாலைகளை நிறுவி கண்டிப்பாக அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வதுதான் என்னுடைய வேலை. அந்த வேலையை செய்ய எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். 108 ஆம்புலன்ஸ் வழங்கிய சின்னமான மாம்பழ சின்னத்துல நீங்க ஓட்டு போடணும். அதே போல அரசுல தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம். அதனால சுகாதாரமா ஆனாலும் பெண்களுக்கான சின்னமான மாம்பழத்துக்கு கண்டிப்பாக நீங்க வாக்கு செலுத்தி, நீங்க மட்டும் இல்லை எல்லார்கிட்டையும் தைரியமா சொல்லுங்க. மாம்பழ சின்னத்தாலதான் 108 ஆம்புலன்ஸ் கிடைச்சது, மாம்பழ சின்னத்தாலதான் தர்மபுரியில அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்குது. பாமர மக்களுக்கும் பெரிய பெரிய ஸ்பெஷல் மருத்துவமனா இன்னைக்கு வந்து டாக்டர் வைத்தியம் பாக்குறாங்கன்னா அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக வேலை செய்ய தயாராக இருக்கிறேன்.